Let's learn. Today's lesson, L shake. Step 1. இந்த மாதிரி empty handsல first practice பண்ணுங்க நான் பண்ற மாதிரி. Step 2. இந்த மாதிரி நுண்சக்ஸை ரைட் ஹேண்ட்ல கிட்ட பிடிங்க. Step 3. Step 3ல 3 வேரியேஷன்ஸ் இருக்குது. Number 1. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல த்ரோ பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல டேப் பண்ணுங்க. Number 2. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல த்ரோ பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணுங்க. Number 3. இந்த மாதிரி ரைட் ஹேண்ட்ல த்ரோ பண்ணி ஷோல்டர்ல டேப் பண்ணுங்க. Step 4. கேட்ச் டேப் அண்ட் ஷோல்டர் டேப் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு கிராஸ் வைண்டிங் பண்ணுங்க ஆப்போசிட் ஹிப்புக்கு. Step 5. கிராஸ் வைண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் சேம் பொசிஷன்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல ஒரு ஸ்விங் பண்ணுங்க ஆப்போசிட் ஹிப்புக்கு. Step 6. ஸ்விங் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்லோவா ரைட் ஹேண்ட்ல ஒரு த்ரோ பண்ணி லெஃப்ட் ஹேண்ட்ல கேட்ச் பண்ணுங்க. Step 7. கேட்ச் பண்ணதுக்கு அப்புறம் சேம் லெஃப்ட் ஹேண்ட்லயே அதே மூவ்மெண்ட்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்க ரைட் ஹேண்ட்ல பண்ண மாதிரியே. Step 8. பொறுமையா இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸை ரெண்டு கையிலும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மூவ்மெண்ட் ஸ்லோவா வந்துடும் நேச்சுரலா. Keep practicing. Don't miss the next lesson.